வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை உக்கடம் சிஎம்சி காலனி அருகில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்ச்சி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்றது. கோவையில் முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் இதுவே முதல் முறையாகும். இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்வு இந்திய நாடே கொண்டாடும் 77வது குடியரசு தின விழா நன்னாளில் பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவின் கோவை மாவட்ட தலைவர் கோவிந்தன் என்கின்ற பாலகிருஷ்ணன் தலைமையில் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவின் மாவட்ட செயலாளர் PS சுரேஷ்குமார் முன்னிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு உக்கட மண்டல் தலைவர் கணேஷ் வரவேற்புரையில் இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளை திரும்பி பார்க்கும் வகையில் பொன்னான ஆட்சியையும் பொறுப்பான ஆட்சியையும் செய்து வரும் மாண்புமிகு இந்திய திருநாட்டின் பிரதமர் மோடிஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கொங்கு மண்டலமாம் கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் 8 திக்கும் சென்றாலும் கும்பல் கும்பலாய் கூடி வந்து ரமேஷ் ஜி என்று அழைக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கூப்பிட்ட குரலுக்கு முதல் ஆளாய் ஓடி வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த ரமேஷ்குமார் ஜி வருகையை ஒட்டி ஜமாப் இசை விண்ணை முட்ட பட்டாசு வெடித்து பொன்னாடை அணிவித்து மலர் மாலை சூட்டி அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்கள் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஜியை கோஷம் போட்டு வரவேற்ற விதம் மிக சிறப்பாக இருந்தது. அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவின் புதிதாக திறக்கப்பட்ட ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் தலைவர் M கார்த்திகேயன், செயலாளர் சுரா N சுதாகரன், பொருளாளர் P விவேக், துணைத் தலைவர் G வினோத், துணை செயலாளர் M சதீஷ்குமார், துணை பொருளாளர் A முருகேசன், ஆலோசகர்கள் சமூக போராளி AC ஆறுமுகம், M முனுசாமி, வெள்ளிங்கிரி உள்ளிட்டோர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஜிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். ஆட்டோ தொழிலாளர் மீது என்றும் பற்றும் பாசமும் வைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்களை காட்டியணைத்து வாழ்த்து கூறி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை மன மகிழ்வுடன் திறந்து வைத்து பெயர் பலகை திறப்பு விழாவினை காண வந்திருந்த பொதுமக்களுக்கும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் கூறி இனிப்பு வழங்கி மகிழ்வித்தார். சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்வில் தெற்கு தொகுதி இணை அமைப்பாளர் கண்மணி பாபு, உக்கடம் மண்டல் தலைவர் கமல்நாத், பட்டியல் அணி மாவட்ட தலைவர் ஜோதி, இளைஞரணி மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணா பிரசாந்த், ஊடக பிரிவு சபரி கிரீஷ், உக்கடம் மண்டல் தெப்பக்குளம் மண்டல் தலைவர் பிரபு என்கின்ற ஜனார்த்தனன் பிரபு, உக்கடம் மண்டல் செயலாளர் மணிகண்டன், பொதுச் செயலாளர் கணேஷ், தெப்பக்குளம் அமைப்பு சாரா மண்டல் தலைவர் ஜெயசீலன், எமரால்டு வினோத், முருகன், குருசாமி, உக்கடம் மண்டல் துணைத் தலைவர் பிரேம் உள்ளிட்டோர் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
முயற்சி எடுத்தாரு. அது ஒரு காரணம். பலகை திறப்பு விழாவிற்கு பின்பு மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஜி சிறப்பு பேட்டி அளித்தார். அதன் பின்னர் கோவை மாநகர மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவின் மாவட்ட தலைவர் கோவிந்தன் என்கின்ற பாலகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமாருக்கும் பெயர் பலகை திறக்க அரும்பாடுபட்ட அருமை நண்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இந்தியர்கள் அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த தேசம் 1947 சுதந்திரம் பெற்றிருந்தாலும் கூட உண்மையான மக்களாட்சி என்பது 1950 உருவாக்கப்பட்டது. அதை கொண்டாடும் விதமாக இன்று பாரத நாடு முழுவதுமே அனைத்து மாநிலங்களிலேயும் ஜனாதிபதி முதற்கொண்டு கவர்னர் முதற்கொண்டு அனைத்து அதிகாரிகளும் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உக்கடம் மண்டல் பகுதியிலே என்ன பகுதி சிஎம்சி காலனி, உக்கடத்தில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனியில் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு என்ற எங்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநகர மாவட்டத்தினுடைய தொழிற்சங்க பிரிவு அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு சார்பிலே ஆட்டோ ஸ்டாண்டானது இன்று துவங்கியுள்ளோம்.
இந்த நல்லாளிலே இந்த ஸ்டாண்டு பெயர் பலகை துவக்கி வைக்கப்பட்டு புதிதாக கட்சியில் பல்வேறு நபர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்று வருக வருக என வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி கோவையில் மிக பலமான ஒரு கட்சி அனைவருக்கும் தெரிந்தது. 2 நாட்களுக்கு முன்பு சென்னை மதுராந்தகத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் NDA கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்திலே அனைவரும் கவனித்திருப்பார்கள். தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டணி, வருகின்ற காலத்திலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்று நிரூபணமாகி உள்ளது. அதை முன்னிட்டு கோவையில் இருக்கக்கூடிய மாநகர மாவட்டத்துக்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் தினசரி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடத்தி 4 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதிலேயும் குறிப்பாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய MLAவாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த தொகுதியை வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் 77வது தின குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தெய்வம் தெய்வம் காக்க பிஜேபி, தேசம் தெய்வம் தர்மம், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். கோவிந்தன் என்கின்ற பாலகிருஷ்ணன், கோவை மாநகர மாவட்ட அமைப்பு சாரா தொழில் பிரிவினுடைய மாவட்ட தலைவர். உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியிலே இன்றைக்கு இணைந்திருக்கின்ற அத்துணை சகோதரர்களையும் வருக வருக என பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு சாரா தொழில் பிரிவு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மத்திய அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு சாரா தொழில் பிரிவு தொழிலாளருக்கு பயனுள்ள பல திட்டங்களை வகுத்து நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழில் பிரிவிலே இன்றைக்கு இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஆனது இணைந்திருக்கின்றது. இந்த விழாவின் பெயர் பலகை திறப்பு விழாவுக்கு வருகை தந்து பெயர் பலகையை திறந்து வைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்த ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த CMC காலனி பகுதியில் இந்த ஆட்டோ ஸ்டாண்டை ஓட்டி இந்த பாரதிய ஜனதா கட்சியிலே இன்று இணைந்து இந்த பெயர் பலகை திறப்பு விழாவிற்கு பணியாற்றிய இந்த பகுதியை சார்ந்த ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்களுக்கும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் திரு சுரேஷ்ஜி அவர்களுக்கும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.